ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எல்லாரும் ஒரு டேஞ்சரஸான ஹேபிட்டை வளர்த்துட்டே இருக்கோம். என்னன்னா, பணத்தால் எல்லாத்தையும் அளக்க ஆரம்பிச்சிட்டோம். டைம் செலவு பண்ணால் என்ன கிடைக்கும், ஹெல்ப் பண்ணால் என்ன பெனிஃபிட், லவ் பண்ணால் என்ன ரிட்டர்ன், வாழ்க்கை என்ன பிஸ்னஸ் ஆங்க. டே அண்ட் நைட் உழைக்கிறோம், அம்பிஷியஸாக இருக்கும். ஆனால் ஒரே கோல் பணம் சம்பாதிக்கிறது. பணம் சம்பாதிச்ச பிறகு திரும்பி பார்த்தா ஃபேமிலி டைம் இருக்கா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, இல்லை பணம் மட்டும் இருக்குங்க. பேங்க் பேலன்ஸ் மட்டும் வச்சுட்டு பின்னாடி யாருமே இல்லைன்னா யாருங்க சந்தோஷப்படுவா? எல்லாத்தையுமே அப்படி ரீப்ளேஸ் பண்ணிட முடியாது பணத்தால். அம்மா, அப்பா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க கூட மொமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணணும். அப்பா கூப்பிட்றாரா, ஒரு நிமிஷம் உட்காந்து பேசுங்க. அவர் பேசலை அப்படின்னா அந்த மொமெண்ட்ஸை திரும்ப நம்மளால் ரீக்ரியேட் பண்ண முடியாது. ஏன்னா கொஞ்ச நாள் கழித்து அப்பாவே இல்லாமல் போயிடலாம். ஸோ அதனால் எல்லாத்தையும் பணத்தால் ரீப்ளேஸ் பண்ண முடியும்னு நினைக்காதீங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறீங்க அப்படின்னா எவ்வளோ சம்பாதிச்சிங்கன்னு கேட்க மாட்டாங்க, யார் உங்களோட இருக்காங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ எல்லாத்தையும் வாங்கிட முடியாதுங்க பணத்தால். சிரிப்பு, நம்மளோட நேரம், நம்மளோட மக்கள் எல்லாத்தையுமே நம்ம மொமெண்ட்ஸால் தான் க்ரியேட் பண்ண முடியும். சில விஷயங்கள் அதிக வேல்யூபிளான திங்ஸ் ரொம்ப ஃப்ரீயாகவே கிடைக்குது, அதை நம்ம பார்க்குறதே இல்லை சில சமயங்களில். நான் அப்படி தாங்க, எல்லாத்துக்குமே ப்ராஃபிட் இருக்குமா இல்லையா அப்படின்லாம் யோசிக்க மாட்டேன். என் மன நிம்மதி அங்கே இருக்குது அப்படின்னா அதுதான் என்னோடய ரியல் ப்ராஃபிட்டுன்னு நினச்சி அந்த காரியத்தில் நான் செய்ய ஈடுபட்டுருவேங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன், டே பை டே உங்களோட பீஸ்ஃபுல்லான லைஃப்பை நீங்கள் நல்லாவே பார்ப்பீங்க. சக்ஸஸ் அப்படிங்கிறது பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லைங்க, ரொம்ப மன நிம்மதியோடு இருக்கிறதும் ஒரு சக்ஸஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.